அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு பாடலை கூட பாடலாம். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே, மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே, இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நொறுங்கின இதயம் உடைந்த உள்ளம் அருகில் நீர் இருக்கின்றீர். நொறுங்கின இதயம் உடைந்த உள்ளம் அருகில் நீர் இருக்கின்றீர். ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகின்றீர். ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறீர். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். நீதிமான் வேதனை
அநேகமாயிருக்கும் அநேகமாயிருக்கும். விடுவிக்கின்றீர் அனைத்தினென்றும் வெற்றியும் தருகின்றீர். விடுவிக்கின்றீர் அனைத்தினென்றும் வெற்றியும் தருகின்றீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை. உம்மை தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். புலம்பி நான் அழுதேன் மாற்றினீரே, நடனமாட வைத்தீரே. புலம்பி நான் அழுதேன் மாற்றினீரே, நடனமாட வைத்தீரே. துயரத்தின் ஆடையை நீக்கினீரே, துதிக்கச் செய்தீரையா. துயரத்தின் ஆடையை நீக்கினீரே, துதிக்கச் செய்தீரையா. அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை. உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வேதனையை நீக்கிறவராக இருக்கிறார். நீதிமானின் வேதனை அநேகமா இருக்கும். வசனம் அப்படிதான் சொல்லுது. நல்லவங்களுக்கு நிறையா கஷ்டம் வருமா? எதுனாங்க அது நல்லா இருந்தால் கஷ்டம் கம்மியால வரணும் அப்படின்னு. அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றின் அவளை விடுவிப்பார், அவனை விசாரிப்பார். அப்போது ஏன் நிறையா வருது அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்முடைய குணங்களில் இன்னும் நீதிமான்களாக சரியாக நடப்பதற்கு சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கிறார் அல்ல. அப்போ எல்லாவற்றினின்றும் விடுவிக்கிறார். நம்ம நீதிமொழிகள் கூட அதை நம்ம வாசிக்கிறோம். அதேபோல் ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறவரும் ஆற்றுகிறவரும் ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுறவராக இருக்கிறார். வேதத்தில் நிறைய இடங்களில் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க ஆண்டவரை கூப்பிட்டு உதவி செஞ்சு நிறைய இடத்துல பார்க்குறோம். நிறைய இடங்களில் அவங்க ஜெபிக்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு இறங்கி உதவி பண்ணியிருக்கிறார். ஆகார் அவங்க பிள்ளையை தூக்கிட்டு போகும்பொழுது அவங்க என்ன பண்ணல, அவங்க ஆண்டவரே ஆபிரகாமின் தேவனே அப்படிலாம் என்ன பண்ணல, அவங்க கூப்பிடல. அவங்க அழுகுறாங்க, அவ்வளோதான். பிள்ளை சாவறது பார்க்க மாட்டேன்னு அழுகுறாங்க. அவராக தான் இறங்கி என்ன செய்கிறார், அவங்கள தேற்றி அவங்கள நடத்துகிற வாக்குத்தத்தம் வார்த்தைகளை கொடுக்குறார்.
இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவங்க நிறைய ஊர்கள் போகிறாங்க. அப்போ நாயின் ஊர் அப்படின்ற ஒரு ஊர் வழியாக அந்த என்ட்ரன்ஸில் போகிறப்போ ஒரு வாலிபனை மரித்து பண்ண வாலிபனை அவங்க அடக்கம் தான் தூக்கிட்டு போகிறான். இயேசு வரதை பார்த்து இயேசு வர்ற வாங்கடாலாம் போகலாம் அவன்கிட்ட கேட்கலாம். அப்போல்லாம் அவங்க போய் கேட்கல. இவராக போய் பாடையை பிடிச்சி நீ பாட்டி கீழே இறக்கு அப்படின்னு இறங்கி அவங்கள உயிரோடு எழுப்பி அவங்கள சுகம் பண்ணி, நீ அழாதே ஸ்திரீயே மகளே நீ அழாதே. அப்போ நிறைய இடங்களில் பைபிளில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை கூப்பிட்டவங்களுக்கு மாத்திரம் இல்லை, உண்மையிலுமே மன கசந்து அழுவுற கஷ்டப்படுற எல்லாரையும் அவர் தேடி வந்து உதவி செஞ்சுருக்கிறார். ஸோ அப்போ தேடி வந்து உதவி செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அப்போ நம்ம அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை சார்ந்து கொள்ளணும், மனுஷர்கிட்ட தேடி அல்ல. புதிய ஏற்பாடு அதான் வாசிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு என்ன பண்ணுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனோடு நீங்கள் பேசுங்க, அவரை சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றையும் நம்மளை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். நம்ம புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். அவங்க தங்களுடைய தேவைகளுக்காக என்ன பண்ணவே இல்லை, மனுஷர்கிட்ட கேட்கவே இல்லை. அதை சொல்லி கூட அழுவலை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்று காசு இல்லைங்க, கப்பலுக்கு டிக்கெட் இல்லைங்க, காசு இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்கன்னு என்ன பண்ணல சொல்லி அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை. ஆனால் குறை இருந்தது. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சபையிலேருந்து உதவி பண்ணாங்க. அப்போது அவர் லெட்டரில் எழுதுகிற நிருபத்தில் இந்த மாதிரி எனக்குடைய குறைச்சல்ல நீங்கள் மட்டும்தான் செஞ்சீங்க சொல்ல அது மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ குறைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. அதனால் அவங்க ஜனங்கள்கிட்ட தெரியப்படுத்தவே இல்லை. நிறைய ஊர்களுக்கு போனாங்க, அவங்கள்ட்ட அதை பற்றியே அவங்க பேசாமல் ஆண்டோட்டை மட்டும் தெரியப்படுத்தாங்க. அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி இந்த வழியில் நான் பரவாயில்ல கஷ்டம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டோட்டை நம்ம தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டோர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நிறைய நேரம் நான் ஜெபம் சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கத்தி அழுவுங்க, எதுக்கு ஏன் சபை தூரமாக இருக்கிறாரு கேட்காதுண்ணா, கத்து அழுவு சவுண்டாக கத்து சவுண்டாகாது. அண்ணால் அவங்க போய் ஜோம் எப்படி ஜோம் பண்ணாங்கன்னா உதடு மட்டும்தான் அசைஞ்சிச்சு, அவங்க மனசுக்குள்ள தான் ஜோம் பண்ணாங்க. ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. நம்ம மனசில் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். ஆமாம், சத்தமாக போய் கத்துறதில்லை, மனுஷனுக்கு தான் கத்தணும். அவர் அப்படி இல்லை, ஆனால் நம்ம சிந்தனைகள் அறிந்திருக்கிறார். அப்போ உண்மையாக நம்ம கஷ்டத்தோடு ஆண்டவரே அவரை நம்பி சொல்லும் பொழுது பைபிளில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதயத்தில் ஜெபம் பண்ணாங்க, வெளியே சொல்லவே இல்லை, யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் தெரியும். அவர் நேரம் வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், அவர் செய்கிறார். அப்போ அவரை நம்ம சார்ந்து கொள்வோம். ரொம்ப மனுஷனை சார்ந்து போயிட வேண்டாம், ஆண்டவரை சார்ந்து இருப்போம். அவர் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். நாம் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவாக்குவார். ஸோ அப்போ நாம் செய்ய வேண்டியது வந்து அழுதுகிட்டே இருக்கிறது இல்லை, அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை, அவங்க போய் ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி கொடுங்கன்னு ஜோம் பண்ணிவிட்டு அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஸோ ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவர் செஞ்சுவார். அந்த ஒரு நம்பிக்கை வந்தனால அதுக்கப்புறம் அவங்க அழுவலை, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஸோ அதை நம்ம விசுவாசம் கிரியையில் வெளிப்படும். நம்ம ஆண்டோட்ட ஜோம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அழுவுறது ஜோம் பண்ணுறது, அழுவுறது ஜோம் பண்ணுறது அப்படின்னா அது சரியில்லை. ஸோ விசுவாசம் இருக்கணும். நம்ம ஆண்டோக்குள்ளே மகிழ்ந்திருப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நம்முடைய அழுகையை மாற்றுவார், நம்முடைய துன்பங்களை மாற்றுவார், சமாதானத்தை தருவார். அவர் போதுமானவராக இருக்கிறார். மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம். மாலை நேரத்திலே மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும்,
நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை. நொறுங்கின இதயம், உடைந்த உள்ளம், அருகில் நீர் இருக்கின்றீர். நொறுங்கின இதயம், உடைந்த உள்ளம், அருகில் நீர் இருக்கின்றீர். ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகின்றீர். ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறீர். அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. உம்மைத்தானே உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தானே நேசிக்கிறேன். உம்மைத்தானே உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு. உயிரோடு உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தானே நேசிக்கிறேன். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தானே. உயிரோடு நான் வாழும் உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தானே நேசிக்கிறேன். புலம்பி நான் அழுதேன், ஆற்றினீரே, நடனமாட வைத்தீரே. புலம்பி நான் அழுதேன், ஆற்றினீரே, நடனமாட வைத்தீரே. துயரத்தின் ஆடையை நீக்கினீரே, துதிக்கச் செய்தீரையா. துயரத்தின் ஆடையை நீக்கினீரே, துதிக்கச் செய்தீரையா. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. உம்மைத்தானே உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தானே நேசிக்கிறேன். உயிரோடு உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தானே நேசிக்கிறேன். உயிரோடு நான் வாழும் உயிரோடு நான் வாழும் உம்மைத்தானே நேசிக்கிறேன். உயிரோடு நான் வாழும். தினம் பாடு, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு,
தினம் பாடு. ஆமாண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களுடைய வாழ்க்கையை சூழ்நிலை பார்க்காமல் உமக்குள்ளே மகிழ்ந்திருக்க துதித்து பாட நீர் எவ்வளோ நன்மையை செய்திருக்கிறீர். எங்களுக்காக சிலுவிலே ஜீவனை தந்தீர் ஆண்டவரே. உண்மையே எங்களுக்கு அப்பா பலியாக இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிறது மாத்திரம் இல்லை, உண்மையே நம்பியிருக்க முழு உள்ளத்தோடு உண்மை நம்பணும் ஆண்டவரே. உயிரோடு வாழ் நாட்கள்லாம் உண்மை உண்மையாய் நேசிக்க ஆண்டவரே அப்பா நாங்கள் வார்த்தையினால் மாத்திரமல்ல கிரியினால் அப்படி அன்பு கூறணும் ஆண்டவரே. நீ நடத்துங்க, நீ தொடர்ந்து பேசுங்க. நிறைவே பாத்திரர் எல்லா துதிக்கணும் மகிமை எல்லாமே சுரட்சகர் நாமத்தினால் உமக்கு எடுக்கணும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.